இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப முக்கியமான டாபிக் நற்றிணையை பற்றிய சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள நற்றிணையை பற்றிய குறிப்புகளை நம்ம விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். நற்றிணை 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதாகும். 8 தொகை நூல்கள் மொத்தம் 8 நூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த 8 நூல்களிலுமே முதலாவதாக வைத்து போற்றப்படுவது தான் நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது. நற்றிணையினுடைய அடைமொழி பெயர் என்னன்னா நல்ல திணை. இது 400 பாடல்களை கொண்டது. நற்றிணையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 400. 9 அடி சிற்றலையையும் 12 அடி பேரெல்லையையும் கொண்டது. நற்றிணையில் மிக குறைந்த அடி 9 அடி, மிக அதிகமான அடி 12 அடி. ஒரு பாடலை எடுத்துட்டோன்னா அதில் குறைந்தபட்சம் 9 அடிகள் இருக்கும், இல்லைன்னா அதிகபட்சமாக 12 அடிகள் இருக்கும். நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. எப்பொழுதுமே தொகுப்பித்தவனினுடைய பெயர் அரசனினுடைய பெயராக தான் இருக்கும். இது ஒரு பாண்டிய மன்னனினுடைய பெயர். பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இனி போதனார், அதாவது 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள நற்றிணை பாடலை எழுதியவர் தான் போதனார். இவரை பற்றிய சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். இவர் சங்ககால புலவர். போதனார் சங்ககால புலவர். அதாவது 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள் எல்லாமே சங்ககால நூல்களில் ஒன்றுதான். அதனால் போதனாரும் சங்ககால புலவர்களுள் ஒருவர் என இவர் நற்றிணையை எழுதியிருக்கிறதுனால. நற்றிணையில் 110ஆம் பாடலை மட்டும் இவர் பாடியுள்ளார். நற்றிணையில் மொத்தம் 400 பாடல்கள் உள்ளன. அதில் 110வது பாடலை பாடியவர் தான் போதனார். நற்றிணையின் பேரெல்லை 12 அடி. 9 அடி சிற்றெல்லையையும் 12 அடி பேரெல்லையையும் கொண்டது தான் நற்றிணை. இதற்கு விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவருடைய பாடல் அமைந்துள்ளது. நற்றிணையில் 110வது பாடலை பாடியவர் போதனார். பொதுவாகவே நற்றிணையில் 12 அடி பேரலை தான் உண்டு. ஆனால் இவர் பாடிய பாடல், அந்த 110வது பாடல் மட்டும் 13 அடி கொண்டதாக அமைந்து காணப்படுகிறது. மகள் நிறை உரைத்தல் துறை. போதனார் எழுதிய இந்த நற்றிணை பாடலானது மகள் நிறை உரைத்தல் துறையை சார்ந்தது. மகள் நிறை உரைத்தல்னா என்னன்னா, தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள், அதாவது தலைவி, இல்லற மாற்றும் பாங்கினை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது. நற்றாய் அவளை பெற்ற தாயிடம் செவிலித்தாய் அவளுடைய மகள் எவ்வாறு வாழ்கிறாள், அவளுடைய இல்லற பண்பினை பற்றி எடுத்து கூறுவதுதான் மகள் நிறை உரைத்தல் துறை ஆகும். மகள் நிறை உரைத்தல் துறையானது மனை மருட்சி எனவும் அழைக்கப்படுகிறது. மகள் நிறை உரைத்தல் துறையானது மனை மருட்சி எனவும் அழைக்கப்படுகிறது. இனி அருஞ்சொற்பொருட்களை நம்ம பார்க்கலாம். பிரசம் என்றால் தேன் என்று பொருள். புடைத்தல் என்றால் கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன் குடி என்றால் கணவனினுடைய வீடு. குடி என்றால் வீடு என்று பொருள். கொழுநன் என்றால் கணவன் என்று பொருள். வரன் என்றால் வறுமை என்று பொருள். கொழுஞ்சோறு என்றால் பெருஞ்செல்வம் என்று பொருள். கொழுஞ்சோறு, கொழு அப்படின்னாலேயே பெரு அப்படிங்கிற பொருள். சோறு என்றால் செல்வம். கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். உள்ளாள் என்றால் நினையாள் என்று பொருள். நினையாள்னா நினைக்க மாட்டாள் என்ற பொருள். மதுகை என்றால் பெருமிதம் என்று பொருள். பிரசம் தேன், புடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல், கொழுநன்குடி கணவனுடைய வீடு, வரன் வறுமை, கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம், உள்ளாள் நினையாள், மதுகை பெருமிதம். இனி இலக்கண குறிப்பாக பார்க்கலாம். வெண் சுவை, வெண்மை குடல் சுவை, அதனால் பண்புத்தொகை. தீம்பால், தீமை குடல் பால், பண்புத்தொகை. விரிகதிர், விரிந்த கதிர், விரிகின்ற கதிர், விரியும் கதிர் என முக்காலத்தையும் குறிப்பதனால இது வினைத்தொகை.
ஒழுகு நீர், ஒழுகிய நீர், ஒழுகுகின்ற நீர், ஒழுகும் நீர் என்ற முக்காலத்தையும் குறிப்பதனால இது வந்து வினைத்தொகை. விரிகதிர், ஒழுகுநீர் வினைத்தொகை. பொற்களம், பொற்சிலம்பு இது எல்லாமே மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொன்னால் செய்யப்பட்ட களம் அப்படிங்கிற பொருளை தருது. பொன் ஆள் வந்தாலே இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. பொற்களம்னாலே பொன்னால் செய்யப்பட்ட களம் அப்படிங்கிற பொருளை தருது. பொற்சிலம்புனாலே பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு. ஆள் செய்யப்பட்ட, பொன்னை கொண்டு செய்யப்பட்ட சிலம்பு, கொண்டு செய்யப்பட்ட அப்படின்னு வந்ததுனால உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. கொண்ட அப்படிங்கிறது பெயரெச்சம். கொண்ட மலர், கொண்ட சிறுவன் அப்படிங்கிற பொருளை வந்தால் அது வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து பெயரெச்சம். அறிவும் ஒழுக்கமும் அப்படி என்ற மாதிரி வந்ததுனால இது எண்ணும்மை. பந்தர், பந்தல் என்பதன் ஈற்று போலி தான் பந்தர். பந்தல் அப்படின்னு வந்திருக்கணும். அது இல்லானது இர் என திரிந்து வந்துள்ளது. அதனால் இது வந்து ஈற்றுப்போலி. இறுதி எழுத்து மாறி வந்ததுனால இது ஈற்றுப்போலி. இனி பிரித்தெழுதுக பார்க்கலாம். சிறுகோல், சிறுமை கூட்டல் கோல். பொற்சிலம்பு, பொன் கூட்டல் சிலம்பு. அவ்வளோதான்.